ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட நாம் பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதன் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு தேவ பிள்ளை அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுல பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில கவலை வராதா, கண்ணீர் வராதா, கஷ்டங்கள் வராதா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகள் வழியாக தான் ஒரு மனிதன் கடந்து போக வேண்டிய ஒரு நிலை இந்த உலகத்துல உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள், போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வருகிறீர்களா? சோர்வுகளோடு இருக்கிறீங்களா? கவலைகளோடு இருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதனால்தான் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க கவலையா இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க கவலைப்படாம முதல்ல போய் இந்த பாரத்தை இறக்கி வைங்க, தேவனிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்துல சொல்லும் பொழுது அந்த தேவன் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது? நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவி செய்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் கேட்ட உதவி எனக்கு கிடைத்து விட்டது, நான் கேட்ட ஒரு பணம் எனக்கு கிடைத்து விட்டது என்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷமா இருப்பாங்க. அதே போல அதே மனிதனை என்ன பண்ணுவாங்க? நம்பி கொண்டிருப்பாங்க. எந்த நேரத்திலும் இவரிடத்துல கேட்டா பணம் கிடைச்சிரும், இவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையா இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள்ல அவங்க முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ஒரு வெறுப்பாயிருவாங்க. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வு மாறும், மனிதனுடைய குணங்கள் மாறும், எல்லாமே மாறுகிறதாக இருக்கிறது. ஆனால் நான் மாறாதவர் என்று சொன்ன ஒரே ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவர் மேல நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்வை அவர் மீது கட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம் என்னவென்றால், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவலைகள் வந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போகும் பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, நானே உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேற்றி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த கவலைகள் இருந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்க கலங்காதிருங்க. அதை மேற்கொள்ளுகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை உங்கள் இருதயத்தை தேடுங்கள். அல்லேலூயா. அதுவே நம்ம அநேக நேரங்களில் நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளையும் அந்த காரியங்களை பார்த்து நாம் நம்பி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில இவ்வளவுதான், இதுக்கு மேல எழும்ப முடியாது, என் வாழ்க்கையில வளர முடியாது, இன்னும் என் வாழ்க்கையில உயரங்களை அடைய முடியாது என்ற ஒரு சிந்தைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அப்போ இதையெல்லாம் ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது கவலைகளையும் ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கடந்து வந்திருக்கிறேன், சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய, என்னை மன்னிங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நித்திய வாழ்வை நீர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், ஆகவே அதற்கு நேராக என்னை நடத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:1 சொல்கிறது அல்லவா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை